ஓம் நம சிவாய. குருவே துணை. இந்த நடராஜர் 10 அப்படிங்கிற பாட்டு தான் இதில் சொல்கிறேன். இந்த நடராஜர் 10 பார்த்திங்கன்னா முதல் பாட்டு மன்னாதி பூதமுடு எண்ணாதி அண்டம் நீ. மண் முதல் கொண்டு மண் முதலாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்களும் நீதான் அப்படிங்கிறாரு. அதான் பாருங்கள், மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ. நம்ம பார்க்கக்கூடிய விண் நமக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் பல அண்டங்கள் இருக்குது இல்லையா, அதை அவர் சொல்கிறாரு. நம்ம பூமியில் முதலாம் உண்டானதாக நம்ம நம்பப்படுற இந்த மண் ஆதி பூதமோடு சில பஞ்சபூதங்களும் நீதான். அதே மாதிரி இந்த விண் முதலிய அண்டக்கோடிகள் எல்லாமே நீதான். அதே மாதிரி மறை நான்கின் அடிமொழியும் நீ. 4 மறை இருக்குங்க இல்லையா, ரிக் யஜு சாம அதர்வன் 4 வேதங்களுக்கு இல்லையா, அதான் மறை. அது மாதிரி இந்த 4 வேதங்களுடைய அடிமொழியும் நீ. என்ன அதை சொல்லிக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நீ தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியும் நீ, ரவியும் நீ. மதி அப்படின்னா நீதா, அது சந்திரன். அதே மாதிரி ரவியை அப்படின்னா பார்த்திங்கன்னா சூரியன். சூரியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புனல் அப்படின்னா தண்ணீர். அதே மாதிரி அனல் அப்படின்னா நெருப்பு. இப்போது மதியும் நீ, ரவியும் நீ, புனலும் நீ, அனலும் நீ. அப்புறம் மண்டலம் 2 7 நீ. 14 லோகங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான் மண்டலம் 2 7 சரிங்களா. 14 லோகங்களும் நீ தான். அதே மாதிரி பெண்ணும் நீ, எல்லா பெண்ணுமா இருக்கிறது நீ தான். ஆணும் நீ, எல்லா ஆணுகளும் நீ தான். அதே மாதிரி பல்லுயிருக்கு உயிரும் நீ, எல்லா உயிர்களுக்கும் அந்த உயிராக இருக்கக்கூடியதும் நீ தான். அப்புறம் பிறவும் நீ, ஒருவன் நீயே. பிறவும் நீ, ஒருவன் நீயே. எல்லாருமே நீ தான். இப்போ வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவாக இருக்கக்கூடிய அதுவும் நீ தான் அப்படிங்கிறாரு. பேதாதி பேதம் நீ. அதே மாதிரி நம்ம இந்த வேறுபடுத்தி சொல்கிறோம் இல்லையா, இல்லை எல்லாமே ஒரு பேதமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ தான். அதே மாதிரி பாதாதி கேசம் நீ. பாதம் முதல் கொண்டு அந்த கேசம் மாதிரி ஒரு உள்ள எல்லா உறுப்புகளுமே நீ தான். பெற்ற தாய் தந்தை நீ. நம்மளை பெற்ற தந்தையும் தாயும் எல்லாமே நீ தான். பொண்ணு நீ. அந்த நம்ம பார்க்கக்கூடிய பொண்ணுக்கள்லையா தங்கம், இந்த மாதிரி பொண்ணும் நீ. அது ரொம்ப ஒரு விலை உயர்ந்ததாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த விலை உயர்ந்த விஷயங்களில் எல்லாமே நீ தான். அதே மாதிரி அந்த பொருளும் நீ. எல்லா பொருட்களிலும் நீ தான் இருக்க. அதே மாதிரி இதுவும் நீ. ஒளியும் நீ. எட்டுலேயும் நீ தான் இருக்க, ஒளியிலையும் நீ தான் இருக்க. போதிக்க வந்த குரு நீ. எனக்கு போதனை செய்யறதுக்காக வந்த குரு நீ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புகழனா கிரகங்கள் 9 நீ. புகழனா கிரகங்கள் 9 நீ. நம்ம அந்த நவக்கோள்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த 9 கோள்களும் நீ தான். இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ. இந்த எல்லா புவனங்களையும் பெற்றவன் எல்லாருக்கும் தந்தை நீ தான். அதே மாதிரி எண்ணறிய ஜீவகோடிகள் ஈடற்ற எண்ணறிய ஜீவகோடிகள் ஈன்ற அப்பனை.
பாருங்க, எல்லா எல்லா ஜீ எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் வந்து நீ தான் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஜீவன்களையும் வந்து பெற்றவன் அப்பாவும் வந்துட்டு நீ தான். அதே மாதிரி என் குறைகள் யார் குறைப்பேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து குறை இருக்குது. இப்போ எல்லாக்கிட்டேயும் நீ தானே இருக்க, எல்லாமே வந்துட்டு நீ தான். ஆனால் என்கிட்ட வந்துட்டு அந்த வந்து சில குறைகள் வந்துட்டு இருக்குது. அதை நான் வந்துட்டு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அதை நான் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஈசனே சிவகாமி நேசனே என்னை இன்று தெளிவார் நடராஜனே. இப்போது பார்த்தீங்கன்னா அதான் ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஈன்ற தில்லைவார் நடராஜனே. சரிங்களா, என்னையும் வந்துட்டு ஈன்றவர் வந்து இந்த நடராஜனே என்கிட்ட இருக்க குறைய நான் யார்கிட்ட பேச சொல்லுவேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மானாட வந்து அவர்கிட்ட வந்துட்டு என்னென்ன இருக்கோ அதான் சொல்கிறாரு. சரி, அது மான் மழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயுதங்களாக வந்துட்டு வந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மதியும் வந்துட்டு மதி சொல்கிறாரு. அதே மாதிரி புனலாட புனலுங்கிறது வந்து தண்ணி என்ன அதுக்கிட்ட அவரே ஆடும் பொழுது அவர் சார்ந்த எல்லாமே வந்துட்டு ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மங்கை சிவகாமி ஆட அவங்க இந்த சிவகாமி அம்மானும் வந்துட்டு ஆடுறாங்க. அதே மாதிரி மாலாட நூலாட மறையாட திரையாட மாலாடனா நம்ம திருமால் சொல்கிறாங்க இல்லையா, அதை திருமால். அதே மாதிரி திருமாலுடைய ஆடைகள், அது மாதிரி மறைனா அந்த 4 மறைகள் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே அது அதே மாதிரி திரையாட அப்படிங்கிறது திரையாடங்கிறது நமக்கு தெரியாதது எல்லாமே. அதே மாதிரி அந்த மறை தந்த அந்த பிரம்மனும் கூட ஆடுறாங்க. கோணாட வான உலகு கூட்டம் எல்லாம் ஆட வானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டு ஆடுறாங்க. அப்புறம் குஞ்சிர முகத்தை நாட அப்படிங்கிறது நீ அது அந்த நடராஜர் தான் அவர் சொல்கிறாரு. குண்டலம் 2 ஆட அவர்கிட்ட இருக்கக்கூடிய அது 2 காதணிகளும் வந்துட்டு ஆடுது. அதே மாதிரி தண்டை புலி உடையாட அவருடைய அந்த அவருடைய உடையா சொல்லுவோம் இல்லையா, புலி தோல் போர்த்தியவரை சொல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அவரும் அந்த உடையும் வந்துட்டு ஆடுது. குழந்தை முருகேசன் ஆட அவருடைய குழந்தையும் வந்துட்டு ஆடுது. அப்போ அவர் ஆடும் பொழுது அவர் சுற்றி இருக்கிற இல்லை அவரை சார்ந்த எல்லாமே வந்துட்டு ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தரோடு இந்திரர் 18 சரிங்களா. இப்போ அந்த சம்பந்தரும் சொல்கிறாங்க இல்லையா, திருஞான சம்பந்தர் அவரும் அதே மாதிரி இந்திரர் 18 முனியாட சரிங்களா. இப்போ 18 வந்து அந்த வானலோகத்தில் இருக்கக்கூடியவங்களை தான் அவர் சொல்கிறாரு. 18 முனியாட பாலகரும் ஆட சரியா. அவங்களுடைய குழந்தைகளை வந்துட்டு ஆடுறாங்க. அதே மாதிரி நிறைய தும்பை ஆட காட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்கள் ஆட சரிங்களா. அப்போ அது நந்தீஸ்வரும் வந்துட்டு ஆடுறாரு, அந்த பெண்களும் வந்துட்டு ஆடுறாங்க. வினையோட உனைப்பாட இணை நாடி இது வேலை. இப்போது என்னுடைய வினைகள்லாம் என்கிட்ட நான் செய்த நல்லது கெட்டது இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கினாதான் நம்ம பிறவி வந்து நம்ம வந்து முடிக்க முடியும். ஸோ இந்த புண்ணியமும் பாவமும் கலைஞ்சப்புறமாக தான் நம்ம வந்து எந்த ஒரு புண்ணிய கர்மாக்கள் அதிகமாக இருக்கும்பொழுது தான் அந்த பிறவி நமக்கு வந்து முடியும் இல்லையா. அப்போது அந்த வினையோட உனைப்பாட இணை நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே இணையின்ற தெல்லைவார் நடராஜனே சரிங்களா. கடலென்று புவி மீதில் அலையென்று ஒரு கொண்டு ஓகேங்களா. கடலென்ற புவி மீதில்
நம்ம இந்த பூமி வருது கடல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அடையின்ற ஒரு கொண்டு இப்போ நம்ம வந்து அந்த உருவமாக எடுத்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அலை மாதிரி நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. கனவென்ற வாழ்வை நம்பி அந்த வாழ்வு வந்துட்டு ஒரு கனவு போல தான் இருக்குது இல்லையா. அப்போது காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே காற்று நம்முடைய மூச்சு காற்று இல்லையா. இந்த மூச்சு காற்று நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஆசைகளே வருது இல்லைங்களா. இல்லைன்னா நமக்கு ஆசை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லையா. இந்த மாறுத சூழ்நிலைனா இது இந்த ஒரு பெரிய ஒரு இந்த சுழலில் நான் கண்டுன்று நித்தம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி இந்த உடம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி ஓயாமல் நம்ம இரவு பகலும் உண்டுன்று உறங்குவதை சரிங்களா. சாப்பிட்றோம் உன்னை கண்டதே அல்லாது ஒரு பையனும் அடைந்திலேனே சரிங்களா. அப்போ நம்ம சாப்பிட்றோம் தூங்குகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம செய்கிற எல்லா வேலைகளுமே எதுக்காக நம்ம செய்கிறோம். நம்ம சுகமாக வாழணும். சுகமாக வாழ்கிறதுக்காக தான் நீ என்ன நினச்சாலே போதும், நான் உனக்கு எல்லா சுகத்தையும் நம்ம கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இல்லையா. அதை நம்ம நம்பாமல் நமக்கு அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் தேடி நம்ம அந்த சுகத்தெல்லாம் நம்ம ஒரு திருப்தி அடைஞ்சப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு முழு திருப்தி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா. அதான் அவர் சொல்கிறாரு, ஒன்று உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பையனும் அடைந்திலேனே சரிங்களா. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. காலையில் நான் உறங்குறேன், அதே மாதிரி எழுந்துக்கிறேன், சாப்பிட்றேன், உறங்குறேன், அவ்வளோதான் என்ன அப்படிங்கிறாரு. இதே மாதிரி தடம் என்ற மிடிக்கரையில் பந்த பாசங்கள் என்னும் இந்த 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 ஒரு தடம்னா இந்த வரியில் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பந்த பாசங்கள் இதெல்லாம் வருது. அதே மாதிரி தாம்பரம் பின்னலிட்டு இந்த 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 நிறைய இந்த உணர்ச்சிகள் நமக்குள்ளே ஒரு பின்னலிட்டுன்னா நம்ம அது ஒரு சடையில் நமக்கு ஒரு முடியில் நம்ம பின்னல் போட்டுனா அது எப்படி ஒரு நிலையாக நிற்கிதோ அந்த மாதிரி நிற்குது இல்லையா. நம்மளை நம்மளை அந்த இறைவனை நோக்கி போக விடாமல் இந்த பந்த பாசங்கள் நமக்குள்ளே ஒரு பின்னலாக நிற்குது இல்லையா. இப்போது தாய் என்று செய் என்று நீ என்று நான் என்று சரியா. நீ அம்மா, நீ புள்ள, நீ நம்முடைய சொந்தக்காரங்க நம்ம அதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு தமிழேனை இவ்வண்ணமாய் சரியா. இப்போ எல்லாருமே நம்ம இவங்களாம் நமக்கு இவங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால இவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா எடையென்று கடை நின்று ஏனென்று கேளா சரிங்களா. திரிப்பதும் அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என்னை என்று தெளிவா நடராஜனே. அது இருப்பதுன்னு சொல்லுவார். என்னென்னா இடையென்று கடை நின்று ஏ என்று இப்போது அதெல்லாம் சொல்கிறார். இப்போது இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம நான் உங்ககிட்ட சேரக்கூடிய இடையிலையும் இவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி கடைசியாகவும் இவங்க தான் நிற்கிறாங்க. என்ன இதெல்லாம் நீ ஏன் நீ கேட்க மாட்டியா, நீ கண்டுக்காமல் நீ மாட்டுட்டு இருக்கிறது உனக்கு அழகாகுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புரியுதுங்களா. நமக்கு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இவங்களையே நம்ம
சுற்றி நம்மளைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு இல்லையா? எனக்கு எது எனக்கு தேவை, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நீ நான் இவங்களையே நான் நம்பிட்டுருக்கேன். ஒரு ஒரு பெருசாக எடுத்துட்டு நான் ஓடிட்டுருக்கேன் இல்லையா? அப்படி வாழ்க்கை முழுக்க அதை நீ கண்டுக்காமல் இருக்கியே, அது உனக்கு ஒரு அழகாகுமா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மரண தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் மதுவல்ல சாலமல்ல. பம்பு இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி சில நெகட்டிவ் விஷயங்கள் இவங்களாம் நான் இதெல்லாம் எனக்கு இருந்தாலுமே அது வச்சுட்டாங்களா, ஏன் நீ என்கிட்ட வரமாட்டேங்கிற அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறாரு. பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் மதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குலுகியல்ல அன்போடு செய்கின்ற வாதம் மொழிகள் அல்ல அரியமோ கனகமும் அல்ல. கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியம் அல்ல. சரிங்களா? அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஈசனை அந்த ஈசன் இதயத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போது இதயத்துலலாம் இல்லைன்னு சொல்கிறாரு. சரிங்களா? பம்பு சூனியம் அல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் அல்ல மதுவல்ல சாலமல்ல. சரிங்களா? அதே மாதிரி அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரம் அல்ல. சரிங்களா? ஆகாய குழி அல்ல. என்ன அன்போடு செய்கின்ற வாத மொழிகள் அல்ல அரிய கனகமும் அல்ல. கனகம்னா இந்த தங்கம். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் அந்த சித்தர்கள் செய்கிறாங்க இல்லையா? அந்த தங்கம் செய்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் அந்த ரசவாதம் சொல்கிறாங்க இல்லையா? அது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியம் அல்ல. இந்த வைத்தியமெல்லாம் நீ கிடையாது. என்ன அதே மாதிரி என் மனதுன் உன்னடி விட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளவு புகழ வருவாய். சரியா? நான் என் மனதை நீ நீங்காமல் நிற்கிறதுக்காக எனக்கு கொஞ்சமேனு கொஞ்சமேனு உனக்கு சொல்லு. கொஞ்சம் அளவாவது நீ என்கிட்ட நீ சொல்லு. எப்படி நான் இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. ஈசனே சிவகாமி நேசனே என்னையின்ற தெளிவார் நடராஜனே. சரிங்களா? என் மனது உன் அடி விட்டு நீங்காது நிற்க ஏதளவு நான் கொஞ்சமாவது புகழ வருவாய் சொல்ல வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே என்னையின்ற தெளிவார் நடராஜனே. அதே மாதிரி நொந்து வந்தேன் நான் ரொம்ப மனது நொந்து வந்திருக்கேன் என்று இவ்வளோ சொல்கிறேன்ல. எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக நான் வந்திருக்கேன். செவி என்ன மந்தம் உண்டோ உனக்கு காது கேட்காதா அப்படின்ட்டு நமக்கு அந்த ஈசன் அவருக்கு கேட்குறாரு. நுட்பம் அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோகாத தந்தை உண்டோ. இப்போது என்ன மாதிரி எனக்கு அந்த நுட்பமெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ நான் எனக்கு தந்தையாக நீ தான் இருக்க. அப்போது என்ன மாதிரி ஒரு இந்த நுட்பம் அறியாத அந்த பிள்ளையை நீ பெற்ற அப்புறமா நீ அந்த நோக்காத தந்தை உண்டோ. ஒரு
அந்த ஒரு நுட்ப அறிவு வந்து இல்லாதவங்கள அந்த அந்த அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் தான் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வந்து கொண்டு வரணும் இல்லையா. அப்போது அது ஆனால் நீ வந்துட்டு வந்து பார்க்கவே மாட்டேங்கிற இல்லையா, பார்க்காம இருக்க இல்லையா. அதான் அவர் கேட்குறாரு, நோக்காத தந்தை உண்டோ, யாராவது வந்துட்டு பார்க்காம இருப்பாங்களா, ஆனால் நீ ஏன் வந்து பார்க்காம இருக்கிற அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சந்தமும் தஞ்சமென் தடையை பிடித்து பின்ன எப்பவுமே நீ தான் அப்படின்னு நான் வந்து பிடிச்சிட்டேன் உன்னைய, தளராத நெஞ்சம் உண்டோ, உனக்கு வந்து மனதே வந்து உனக்கு வந்து இறங்கலையா அப்படிங்கிறாரு. அப்புறம் தந்தி முகன் அறமுகன் இருப்பிள்ளை இல்லையோ, உனக்குமே வந்துட்டு வந்து 2 பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, தந்தை நீ வந்து மலடுதானோ, அப்போது நீ வந்து அந்த 2 பிள்ளைகளை நீ வந்து பெற்றப்ப கூட நானும் நான் வந்து உனக்கு வந்து பிள்ளை, நீ வந்து எனக்கு வந்து அப்பானா நீ வந்து என்னை கண்டுக்காமல் இருக்கியே, அப்போ வந்து நீ இந்த பிள்ளைகளெல்லாம் நீ பெக்கலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா அவர் சொல்கிறது? விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே, உங்ககிட்ட தான் எல்லாம் தான் இருக்குல்ல, விலை ஒன்று மறுகிறேன், ஏன்னா எனக்கு எதுவும் எனக்கு எந்த ஒரு செயலும் எனக்கு தெரியாது. என்ன வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே, வேடிக்கை இது வல்லவோ. ஆனால் எல்லாம் வந்துட்டு உன்னை தான் வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க இந்த வேதமும் சாஸ்திரம் எல்லாம். ஆனால் அதெல்லாம் வந்து வேடிக்கை இது வந்து இது வல்லவோ அப்படின்னா, ஆனால் இனி வந்து என் விஷயத்தில் நீ வந்து கண்டுக்காமல் நீ வந்து இருக்கும் பொழுது, அப்போ எல்லாம் வந்துட்டு உனக்கு வந்து உன்னையே சொல்லும் பொழுது எனக்கு வந்து இது வேடிக்கையாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னுங்காரு. அப்புறம் இந்த உலகில் ஏழும் மௌனித்தாய் சொல்லு, ஏன் நீ வந்துட்டு எல்லா உலகத்துலேயும் நீ வந்துட்டு இருந்தும் ஏன் வந்து மௌனமாக இருக்க, என்ன இனி உன்னை விடுவதில்லை, இனிமேட்டும் நீ வந்து என் விஷயத்தை நீ கண்டுக்காமல் இருக்கனா நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரிங்களா. ஈசனே சிவகாமி நேசனே என் ஈன்ற தில்லைவார் நடராஜனே. அவ்வளோதான் இந்த பாட்டு வந்து முடிஞ்சிருச்சு. அவர் வந்துட்டு என்ன அவர் சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஒரு அப்பா அம்மா எல்லாமே நீ தான் இருக்க, அதே மாதிரி நீ இப்போ வந்து அந்த பிள்ளைகள்லாம் நீ வந்து பெற்று நீ வந்துட்டு ஒரு மதி இல்லாத வந்து ஒரு குழந்தைக்கு தேவையான ஒரு இது எல்லாமே வந்து ஒரு தந்தை தான் செய்யணும் இல்லையா. ஆனால் நீ வந்து ஏன் விஷயத்தில் ஏன் நீ வந்துலாம் செய்ய மாட்டேங்கிற, இனிமேல் நான் வந்து விடவே மாட்டேன், நான் உனக்கு இதை செய்யணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு அவங்க ஒரு அப்பா அம்மா கிட்டே நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கேட்குறோமோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு அந்த ஈசனையே வந்துட்டு ஒரு அப்பாவாக அவர் வந்துட்டு நினச்சி அவர் வந்துட்டு இந்த பாட்டை வந்துட்டு எழுதிக்காரு. இந்த பாட்டை வந்துட்டு யார் வந்துட்டு எழுதினாங்கன்னா, சிறுமணவூர் நடராஜ முதலியார் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா சிதம்பரம் வந்து நடராஜ பெருமான நினச்சி இந்த பாட்டை வந்துட்டு பாடியிருக்காரு, எழுதிக்காரு. நன்றி.